ஒரு காலத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவரது மனம் எப்போதும் குழப்பத்தில் மூழ்கியிருந்தது. என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை. என் மனைவி, பிள்ளைகள் உள்பட உலகமே சுயநலக்காரர்கள். யாருமே நல்லவர்கள் இல்லை என்று அவர் புலம்பிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் ஒரு பிரபல குருவைச் சந்தித்தார். தனது துயரத்தை குருவிடம் விவரித்தார். குரு அமைதியாக புன்னகைத்து, கவலைப்படாதீர்கள் என்றார். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட ஒரு அறை இருந்தது. ஒரு சிறுமி அந்த அறைக்குள் சென்று விளையாடினாள். தன்னைச் சுற்றி 1000 குழந்தைகள் மலர்ந்த முகத்துடன் விளையாடுவதைக் கண்டு மகிழ்ந்தாள். அவள் கை தட்டினாள். 1000 கண்ணாடிகளில் இருந்த பிம்பங்களும் கைதட்டின. உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று நினைத்து அவள் அடிக்கடி அந்த அறைக்குச் சென்று விளையாடுவாள். சில நாட்களுக்குப் பிறகு மனநிலை சரியில்லாத ஒருவன் அந்த அறைக்குள் நுழைந்தான். தன்னைச் சுற்றி 1000 கோபமான மனிதர்கள் இருப்பதைக் கண்டான். பயந்து போன அவன் அந்த மனிதர்களை அடிக்க கை ஓங்கினான். உடனே 1000 கண்ணாடிகளில் இருந்த பிம்பங்களும் அவனை அடிக்க கை ஓங்கின. உலகிலேயே மோசமான இடம் இதுதான் என்று கத்திவிட்டு அவன் அந்த அறையை விட்டு ஓடினான். குரு தன்னுடைய கதையை முடித்து, சமூகம் என்பதும் அந்த 1000 கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட அறை போன்றது என்றார். நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே அது பிரதிபலிக்கிறது. உங்கள் மனதை ஒரு குழந்தையின் மனதைப் போல தூய்மையாக வைத்திருங்கள். உலகம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக மாறும். செல்வந்தர் குருவின் வார்த்தைகளை சிந்தித்தார். தன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பற்றி மறுபரிசீலனை செய்தார். தவறுகளை திருத்திக் கொண்டு நல்ல எண்ணங்களுடனும் செயல்களுடனும் வாழ ஆரம்பித்தார். காலப்போக்கில் அவரது மனக்குழப்பம் மறைந்து உண்மையான மகிழ்ச்சியை கண்டார். கதையின் கருத்து: நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோமோ அதை போன்ற அனுபவங்களையே வாழ்க்கையில் பெறுவோம். நம் மனதை நேர்மறையாக வைத்திருந்தால் உலகம் நமக்கு ஒரு அழகான இடமாக மாறும். இந்த பஞ்சுமிட்டாய் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் பல தமிழ் கதைகளை கேட்க மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி வைத்திருங்கள். நன்றி.